எனக்கு நீங்க ஒரு 60 செகண்ட்ஸ் டைம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஃபியர எப்படி ஓவர் கம் பண்றதுன்ட்டு நான் சொல்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாரி ஃபியர் இருக்கிறதுனால உங்க லைஃப்ல ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கூட நீங்க மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் இப்போ அந்த ஃபியர எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுங்கிறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் நீங்க ஃபியர ஓவர் கம் பண்ணி வரதுக்கு நீங்க மொத்தம் 2 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்கள டோட்டலா அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆமா, எனக்கு இந்த விஷயத்த நெனச்சா பயம் தான். அதனால என்னால இந்த விஷயத்த செய்ய முடியல. எனக்கு இதுல ஃபியர் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டோட்டலா அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் அந்த 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உங்களுக்கு எந்த விஷயத்த பண்றதுக்கு பயமா இருக்கோ, அதே விஷயத்த உங்களோட மைண்ட்ல, இமேஜினேஷன்ல நீங்க சப்ஜெக்டிவா அத ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மலை மேல ஏறதுக்கு பயமா இருக்கு, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண பயமா இருக்கு, ஸ்விம்மிங் பண்ண பயமா இருக்கு அப்படின்னு எந்தெந்த விஷயத்துக்குலாம் நீங்க பயப்படுறீங்களோ, அந்த விஷயத்த மைண்ட்ல உங்களோட இமேஜினேஷனா நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இப்படி பண்ணா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு எது ரியாலிட்டி, எது இமேஜினேஷன் டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்க தெரியாது. இப்போ உங்களால ரியாலிட்டில பண்ண முடியாதத இமேஜினேஷன்ல பண்றதுனால, ஓ! இது உண்மதான் போல. அத நம்ப ஆரம்பிக்கிறதுனால, அது மேல இருக்கிற ஃபியர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அண்ட் இந்த 2 விஷயத்த நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால, ஓவர் ஆஃப் பீரியட் டைம்க்கு அப்புறம் உங்களால உங்களுக்கு இருக்கிற ஃபியர்லேருந்து ஓவர் கம் ஆகிட முடியும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயும் எல்லாத்துக்கும் பயப்படுற ஒருத்தன் கண்டிப்பா இருக்க தான் செய்வான். அவனுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாரி நெறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் கன்டென்ட், யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்க்குலாம் என்ன மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.